Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மசாலா வேர்க்கடலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வீட்ல ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சு கொடுத்துறலாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது உள்ள சேர்த்துக்கலாம். இது பச்சை வேர்க்கடலை தான், வறுக்காத வேர்க்கடலை. இதுல சொத்தப்பருப்பு எதுவும் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு நல்ல பருப்பா பார்த்து எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல மசாலா சேர்த்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்திருக்கேன். இது கொஞ்சம் காரம் குறைவா இருக்கும், நல்லா கலரா இருக்கும். நீங்க நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு மட்டும் அரைச்சி அந்த விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி நல்லா தேய்ச்சி கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம், காய்ச்சிட்ருக்கு. அந்த எண்ணெயிலேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான எண்ணெயாக எடுத்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்படி நம்ம சேர்த்து செய்யறதுனால நல்ல கிறிஸ்பியாக வரும். நல்லா மேலே இருக்கிற மாவு நம்மளுக்கு நல்ல மொறு மொறுன்னு வரும். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி இதில் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி இதில் ஊற்றக்கூடாது. தண்ணி தெளித்து தெளித்து பிசையணும். ரொம்ப தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக ஒரு 2 டைம் 2லேருந்து 3 டைம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அப்படியே நல்லா தேய்ச்சி பிசைஞ்சு விட்டுக்கணும். உதிரியாகவும் இருக்கணும், அதே சமயம் நல்லா மாவெல்லாம் கோட்டாயும் வந்திருக்கணும். அப்போ தான் நல்லா சூப்பராக வரும் டேஸ்ட்டாக. இந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க. சும்மா லைட்டாக தெளித்து இப்படி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக நான் தெளிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு தான் லைட்டாக தான் தெளிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. அப்புறமா கடலை தனியாக மசாலா தனியாக எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா அப்படி கோட்டாகி வரணும். இப்போ போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா சரியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நம்மளுக்கு காஞ்சிட்ருக்கு. இப்போ போட்டு நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கும், இல்லைன்னா போட்டோன்னே கடலையெல்லாம் உள்ளே கரிஞ்ச மாதிரி ஆயிரும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் குறைவான தீயில் வச்சுட்டு இப்படி அள்ளி நல்லாவே போட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொன்றா போடுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப டைம் ஆகும். நம்ம போட்டு எடுக்கிறதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பருப்பில் கரிஞ்சிரும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்படி உடனே தட்டி விட்டுருங்க. இப்படி தட்டி விட்டிங்கன்னா மசாலாலாம் எதுவுமே பிரியாது, பயப்படாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா தட்டி விட்டுருங்க. ஒரு மாதிரி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி உடனே உதிரி உதிரியாக ரொம்ப நேரம் கழித்து போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தட்டக்கூடாது. அப்போ மசாலாலாம் உடஞ்சி பிரிஞ்சிரும். போட்ட உடனே இந்த மாதிரி கலந்து இப்படி லைட்டாக டேப் பண்ணி விட்டிங்கன்னா ஜல்லி கரண்டியில் வச்சு தனித்தனியாக எல்லாம் உதிரி உதிரியாக நல்லா வந்துடும். நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிக்கும் போது என்னென்னா ஃபஸ்ட்டு போடும்போது போட்டது எல்லாமே கரிய ஆரம்பிச்சிடும் நம்ம எல்லாம் போட்டு முறிக்கிறதுக்குள்ளே. இந்த அளவுக்கு போட்ட உடனே பாருங்கள் நல்லா கலந்து விடுங்க. ஈவனாக எல்லாமே கலந்து விட்டுட்டு நல்லா சிம்லேயே கொஞ்சம் வச்சு நல்லா வேக வைங்க. அப்படியே தூக்கி குலுக்குனிங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சத்தம் வரும். நல்லா நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு வரும். இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக போட்டு போகிறீங்க. இப்போ இதுலேயே நம்ம கொஞ்சம் கார்னிஷிங்க்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுலேயும் பொரிச்சு அதில் சேர்த்துடலாம். இதளவுக்கு நல்லா பொரிச்சாச்சு. இதையும் அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா பாருங்கள் உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்துடுச்சு. நல்ல மொறு மொறுன்னு இருக்குது. நம்ம சூப்பரான மசாலா வேர்க்கடலை ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.